சோழ மண்ணுக்கு உட்பட்ட எல்லா ஊரில் இருந்தும் ஒவ்வொருத்தரும் வந்து வழிபடணும். வாய்ப்பால் விற்று அத்தனை நாளும் ஏற்றி தஞ்சை பெருவுடையார் கோவில் ராஜராஜ சோழன் கட்டினது 1000 வருஷத்துக்கு மேலேயும் இன்னும் எவ்வளவு பெருமையோடு இருக்கு. அது எப்படின்னா, ராஜராஜ சோழன் கோயில் கட்டி முடிச்சுட்டு அந்த பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவிலை கட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே எல்லாரும் இந்த சோழ மண்ணுக்கு உட்பட்ட எல்லா ஊரில் இருந்தும் ஒவ்வொருத்தரும் வந்து வழிபடணும், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆடு மாடுகள்லாம் தானம் கொடுக்குறாரு. அது எப்படின்னா, அதை வச்சு அவங்களும் வைத்து பொழப்பு பார்க்கலாம், கோவிலுக்கும் விளக்கு போடலான்ற மாதிரி அவங்களுக்கு ஆடு மாடுகளை தானமாக கொடுக்குறாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து அந்த நெய் விளக்கு போடுவாங்க. விளக்கு போடுறது இல்லாமல் கோயிலுக்கும் விளக்கு போட்ட மாதிரி ஆச்சு, அவங்க வீட்லேயும் நல்ல ஒரு வருமானம் ஆச்சு. அந்த மாதிரி ஆடு மாடுகள் தானமாக கொடுத்து அந்த கோவிலுக்கு விளக்கேற்ற எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. ஒரு டைம் வந்து போகிறப்ப ஒரு விளக்கு, ஒரு சைடில் இருக்க ஒரு விளக்கு மட்டும் எரியாமல் இருந்திருக்கு. அப்போ ராஜராஜ சோழன் கேட்குறாரு, ஏன் இந்த விளக்கு மட்டும் எரியலை அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அங்கே இருக்க கண்காணிப்பாளர் சொல்கிறாரு, இது ஒரு 7 நாளாக எரியல மன்னா, தெரியல, நம்ம வந்து கணக்கு எடுத்து பார்த்தப்போ மாராயன்ற ஒருத்தர் வீட்டில் இருந்து தான் இந்த விளக்கை ஏற்றுவாங்க, அவங்க இந்த இடத்துல இருக்காங்க, ஆனால் இது ஒரு 7 நாளாக எரியல மன்னா, என்னன்னு தெரியல, அவங்களுக்கு நம்ம 42 மாடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கணக்கெல்லாம் சொல்கிறாரு. அப்போ ராஜராஜ சோழன் என்ன சொல்கிறாரு, ஓ ஏன் இப்படி ஆச்சு தெரியலையே, உடனே தேரை எடுங்க, அவங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு மன்னனே போகிறாரு. மன்னனே போய் பார்த்தா அங்கேருந்து ஒருத்தவங்க ஒரு கை குழந்தையோடு வெளியில் வராங்க. நீயோ 1 மாதம் ஆச்சுன்னு சொல்கிற, ஆனால் அந்த 23 நாள் எப்படி ஏற்றின அப்படின்னு மன்னன் கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறா,